Hi friends, last episode நம்ம யூஸ் எஃபெக்ட் புக்னா என்னென்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி அது என்னென்ன வேஸில் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு இன்டெப்த்தாக கிளியராக பார்த்துருப்போம். இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேக்கான பேக் எண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது ஏன் நான் ஃபேக்கான பேக் எண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் எடுத்தாலுமே அதில் டிஸ்பிளே ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னது எப்படியும் பேக் எண்ட்லேருந்து வர டேட்டாவாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லை அமேசான், மிந்த்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக அந்த டேட்டாவில் எங்கேருந்து வருது, டேட்டா பேஸ்லேருந்து வருது. கரெக்டாக அப்போது எனக்கு ரியலான ஒரு டேட்டா பேஸ் ஒன்று டேட்டா வேணும்னா, அப்போ எனக்கு டேட்டா பேஸும் இல்லை, அப்போது ஒரு சர்வர் ஒன்றும் வேணும். எனக்கு சர்வரும் இல்லை, அப்போ அந்த டேட்டாவை நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஏபிஐ வேணும். அந்த ஏபிஐயும் இல்லை. கரெக்டாக இப்போது வந்து எனக்கு இன்கேஸ் கிளைண்ட் வந்து ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துட்டான், நான் ஒரு அப்ளிகேஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன், எனக்கு ப்ராடக்ட்டில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் வந்து பேக் அண்ட் பீப்புளை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ பேக் அண்ட் பீப்புளோட ஹெல்ப் இல்லாமல் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜேசன் சர்வர்ன்ற ஒரு பேக்கேஜை வச்சு நான் ஃபேக்கான ஒரு பேக் அண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃபேக்கான ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேக்கான சர்வர் க்ரியேட் பண்ணுறது மூலிமா நிறைய விஷயம் உங்களால் பண்ணிக்க முடியும். என்னென்னா ஒரு ஏபிஐ ஒன்று க்ரியேட் பண்ணிக்க முடியும், ஓனாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாவை நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஜேசன் சர்வர் இப்போ சொன்னது அப்படியே கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லிடுறேன். இட் இஸ் அ சிம்பிள் வே டு செட் அப் ரெஸ்ட் ஏபிஐ வித் ஜீரோ கோடிங். ஸோ ஜீரோ கோடிங் இல்லாமல் என்னால் வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐ ஒன்று க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது அந்த ரெஸ்ட் ஏபிஐன்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வெப் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன விதத்தில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹெச்டிடிபி மெத்தட் மூலிமா நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஏன் ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சொன்னது தான் ஹெச்டிடிபி மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று அனுப்புவாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை இந்த ஏபிஐ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏபிஐ ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாவை வந்து ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். ஓகேவா? வெப் சர்வீஸ்லேயே வந்து ரெஸ்ட் ஏபிஐ மட்டும் இல்லை, சோப் ஏபிஐ இந்த மாதிரி நிறைய வெப் சர்வீஸ் இருக்குது. பட் இப்போது ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது எதுன்னா ரெஸ்ட் ஏபிஐ தான். ஏன்னா இந்த ஹெச்டிடிபி மெத்தட்ன்றது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக கிளைண்ட் சைட்லேருந்து ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க, ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் தான் அனுப்புவாங்க. அனுப்புறது மூலிமா அதில் அந்த டேட்டா ஓகேவா மேக்ஸிமம் வந்து இந்த ஏபிஐயில் என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டா தான் இருக்கும். டேட்டா பேஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ண அந்த டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை தான் என்ன பண்ணும் ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். அது என்ன மாதிரியான ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னா புதுசாக ஒரு டேட்டா வரலாம், இல்லை ஆல்ரெடி இருக்க டேட்டாவை வந்து அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை அந்த இருக்கிற டேட்டாவை அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயம் தான் அந்த ரெஸ்ட் ஏபிஐயில் நடக்கும். சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் அ ஃபேக் பேக் எண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் பர்பஸ். மெயினாக இந்த ஜேசன் சர்வர்ன்றது டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும்தான். நம்ம நார்மலாக ப்ராஜெக்ட் இப்போ பில்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர்த்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகாது. ப்ரொடக்ஷன் அப்படின்னா லைவில் போகும்போது ஜேசன் சர்வர் யூஸ் ஆகாது. இப்போ இது லைவுக்கு போதுனாலே நார்மலாக வந்து என்னது பேக் எண்டில் சர்வர் ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க, அமௌண்ட்டு கொடுத்து டொமைன் நேம் வாங்கியிருப்பாங்க, செப்பரேட்டாக டேட்டா பேஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறது மூலிமா அடுத்து இந்த பேக் அண்ட் பீப்புளே என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் லாஜிக் எழுதியிருப்பாங்க ஏபிஐ கிரியேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே. ஓகேவா? லைவுக்கு போகும்போது இதோட யூஸ் எதுவுமே இல்லை. இது கம்ப்ளீட்டாக வந்து லோக்கல் சிஸ்டமில் ஒர்க் ஆகுறது. சரியா? ஓகே. ஸோ இது மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜேசன் சர்வர் மூலிமா ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஓன் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ண அந்த டேட்டாக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணி டேட்டாவை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜேசன் சர்வர் இந்த பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னோட விஎஸ் கோட் நான் போய்க்கிறேன். இதில் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், EP15 ஃபேக் சர்வர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் எதில் விட்டோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரியா? அதுலேருந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை தனியாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் சரி. தனியாக கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா npm create white at latest இந்த கமெண்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், whiteன்ற அந்த பில்டிங் டூலை வச்சு ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறீங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு npm இன்ஸ்டால் கொடுக்க போகிறீங்க. ஏன்னா ரியாக்டோட லைப்ரரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ரைட் கிளிக், ஓப்பன் இன்டெகிரேட் டெர்மினல். ஸோ இதில் npm run dev கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போர்ட் ஒன்று கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த போர்ட் உங்களோட ப்ரௌசரில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆகும். ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் 5173 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ லாஸ்ட் எபிசோடில் யூஸ் எஃபெக்ட் பார்த்துருப்போம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி எபிசோடில் ரவுட்டிங் பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ ரவுட்டிங் மூலிமா நம்ம என்ன பண்ணியிருப்போம், சக்ஸஸ்ஃபுல்லாக பேஜ் லோட் ஆகாமல் ஒரு லிங்க் கிளிக் பண்ணுறது மூலிமா டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம யூஐயில் ரெண்டர் பண்ணியிருப்போம். டிஃப்ரெண்ட் பேஜஸ், ஒரு காம்பனண்ட்டாக ஒரு பேஜ், ப்ராடக்ட், லாகின், சைன்அப், டு டூ. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம மெயினாக ஜேசன் சர்வர்ன்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், விஎஸ் கோடில் திரும்ப வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேசன் சர்வர் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக npm இன்ஸ்டால் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணலாம், இல்லை ஐன் டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜேசன் -server கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
லோக்கலாக உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜேசன் சர்வர்ன்றது இன்ஸ்டால் ஆகும். சரியா? இதில் நீங்கள் package.jsonல போய் பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்சியில் ஜேசன் சர்வர் வந்து இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் இப்போது நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் ஜேசன் சர்வர் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல. இப்போ நம்ம டெவலப்மெண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைரக்டரியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நான் வந்து ஜேசன் சர்வர் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ என்பிஎம்மில் ஆல்ரெடி நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லேயே சொல்லியிருப்பேன். என்பிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குளோபலாகவே நீங்கள் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், லோக்கலாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே லோக்கல் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டில் மட்டும் தான் எனக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் இதில் யூஸ் பண்ண முடியாது. இதில் நான் யூஸ் பண்ணணும்னா திரும்ப அந்த டேரக்டரி ஓப்பன் பண்ணி திரும்ப நீங்கள் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் யூஸ் பண்ணது டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், குளோபலாக நீங்கள் அந்த பேக்கேஜ் வச்சுக்க முடியும். இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப அதே கமெண்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் -g மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த -g கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இன்ஸ்டால் ஆகிற பேக்கேஜ் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இன்ஸ்டால் ஆகிற பேக்கேஜ் இல்லை, இதுலேயும் அந்த பேக்கேஜ் இருக்கும், குளோபலாகவும் அந்த பேக்கேஜ் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, குளோபலாக எங்கே இன்ஸ்டால் ஆகுது அது உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு npm root -g. ஸோ குளோபலாக இன்ஸ்டால் ஆகிற பேக்கேஜ்லாம் எந்த ரூட்டில் வந்து ஸ்டோர் ஆகுது அது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக இந்த எந்த டேரக்டரியில் ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியறதுக்காக தான் இந்த கமெண்ட் கிளிக் பண்ண அப்படின்னா இதில் வந்து எனக்கு ஆப் டேட்டா ரோமிங் npm அப்படின்ற ஒரு டேரக்டரியில் வந்து நோட் மாடியூல்ஸில் எனக்கு இன்ஸ்டால் ஆகுது இந்த பேக்கேஜ் எல்லாமே. இது குளோபலாக நார்மலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பேக்கேஜ் எல்லாமே நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் நோட் மாடியூல்ஸ் அந்த ஃபோட்டோவில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ குளோபலாக இன்ஸ்டால் ஆகிறது எல்லாமே வந்து ரோமிங் npm நோட் மாடியூல்ஸ் இதில் வந்து இன்ஸ்டால் ஆகும். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேசன் சர்வர் அப்படின்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து எனக்கு மெயினாக என்ன வேணும், ஒரு டேட்டா பேஸ் வேணும். கரெக்டாக டேட்டா பேஸ் எதுக்கு, டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ரூட் டைரக்டரியிலே வந்து டேட்டான்ற ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டான்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஜேசன் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா db.json. ஓகேவா? ஸோ இந்த ஜேசன் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜேசன்றது என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட வந்து நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாதிரியே தான். ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நார்மலாக ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணும்போது கீ வேல்யூ பேராக இருக்கும், அந்த கீ வந்து நார்மல் வேரியபிள் டைப்பில் இருக்கும். சரியா? பட் ஜேசான்னு வரும்போது சேம் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாதிரியே தான். இங்கே கீ வேல்யூ பேர் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? கீஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்கில் இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸ். வேல்யூ நீங்கள் ப்ரிமிட்டிவ் வேல்யூவாக இருக்கும் இல்லை நான் ப்ரிமிட்டிவ் வேல்யூவாக இருக்கும், பட் கீன்றது மெயினாக அது ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அதுதான் நார்மல் ஜேசனுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஜேசன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு டேட்டா ஃபார்மெட். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா ஃபார்மெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பேக்கெண்டில் யூஸ் பண்ணிக்கலாம், கிளைண்ட் சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இது லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த டேட்டா ஃபார்மெட்லேயே வந்து ஜேசன் மட்டும் இல்லை, XML ஃபார்மெட்டும் இருக்குது. XML பார்த்தீங்கன்னா சேம் லைக் HTML மாதிரியே இருக்கும், டேக் பேஸில் இருக்கும். இப்போ ஒரு கீ வேல்யூ கொடுக்குற அப்படின்னா இதில் நார்மலாக நம்ம ஒரு கீ கொடுத்துட்டு வேல்யூ கொடுத்துருவோம். பட் XML ஃபார்மெட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த கீக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் கொடுத்துட்டு திரும்ப அதுக்கு வேல்யூ கொடுக்கணும், வேல்யூக்கு இன்னொரு டேக் கொடுக்கணும். ஸோ இந்த அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷனுக்கு போகும், லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனுக்கு அது சூட்டபிள். பட் கொஞ்சம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இல்லை டேட்டா சிம்பிளாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? REST APIன்னு போனாலே நீங்கள் இந்த ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போதைக்கு கரண்ட்டில் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஒரு டேட்டா யூஸ் பண்ணணும் கரெக்டாக. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய ஃபேக்கான APIs வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா? ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பாரில் ஃபேக் APIன்னு டைப் பண்ணுங்கள். ஃபேக் APIன்னு அடிச்சிங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேக் ஸ்டோர் API இது நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா இது கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இதிலே பார்த்தீங்களா ஃபேக் ஸ்டோர் REST API இருக்கா, ஃபார் யுவர் இ-காமர்ஸ் ஆர் ஷாப்பிங் வெப்சைட் ப்ரோட்டோடைப். கீழே ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ ரிசோர்ஸஸ்னால் வேறு எதுவுமே இல்லை, டேட்டாவை தான் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட்ஸ் அதுவும் ஒரு டேட்டா, கார்டுன்ற ஒரு டேட்டா, இல்லை யூசர் வேணால் யூசர்ன்ற டேட்டா, டோக்கன் வேணும் அப்படின்னா இந்த டோக்கன் பற்றிலாம் நம்ம போக பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு வந்து ப்ராடக்ட்டில் நான் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்முலா தெரியணுன்றதுக்காக பிரிட்டி பிரிண்ட் இருக்குல்ல, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அந்த 2D அப்ளிகேஷன் பார்த்துருப்போம்ல, அதில் நம்மளே வந்து ஹார்ட் கோடாக ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டேட்டாவை ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஒரு வெப் சர்வீஸ். ஸோ அந்த வெப் சர்வீஸ் மூலிமா அந்த வெப் சர்வீஸ்னு சொல்கிறாங்க, REST APIன்றது வேறு எதுவுமே இல்லை. அது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி ஒரு URL கிடைக்கும். ஸோ
இந்த URL மூலிமா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இந்த URL கால் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெக்வஸ்ட் அனுப்புவீங்க. அந்த சர்வர் அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து டேட்டாவை அனுப்பும். அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதே மாதிரி நம்ம ஒரு API ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு சர்வீஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நான் தனித்தனியாக நான் க்ரியேட் பண்ண விரும்பலை. இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணியாச்சு. அப்படியே இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய கோட் போய்க்கிறேன். கோடில் இந்த db.jsonல அது அப்படியே டேரெக்டாக எடுத்தோன்னே பேஸ்ட் பண்ணக்கூடாது. நார்மலாக ஜேசன்றது என்ன சொன்னால் ஒரு ஆப்ஜெக்ட்னு சொன்னேன்னா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் லிட்டரல் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் லிட்டரல் கொடுத்துட்டு நார்மலாக ஆப்ஜெக்ட்னாலே என்னது, ஒரு கீ வேல்யூ பேர். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டேட்டாவை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கீ ஒன்று கொடுக்கணும். ஸோ அந்த கீ என்னது, இதில் இருக்கிறது எல்லாமே ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக. ஸோ அதனால் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு கீ நான் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும், அது மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு கோலன் வேல்யூவாக நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அப்படியே மேலே போகிறேன். ஸோ ஒருத்தருக்கு பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பரான டேட்டா ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+S கொடுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரிட்டி கோட் ஃபார்மேட்டர்ன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது மூலிமா நீங்கள் Ctrl+S கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரான டேட்டா ஃபார்மேட் வரும். சரியா? இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டில் எனக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இந்த கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு ஒரு டேட்டா பேஸ் ரெடி. ஓகே தானே? இப்போதைக்கு ஃப்ரண்ட் எண்டில் எனக்கு அந்த டேட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபேக்கான ஒரு டேட்டா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து நான் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போது இந்த டேட்டாவுக்கு தானே நான் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். சரியா? டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஜேசான் சர்வர் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஜேசன் சர்வர் நான் கால் பண்ணியாச்சு. கால் பண்ணிவிட்டு நான் எந்த ஃபைலை நீங்கள் சர்வருக்கு வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் வாட்ச் கொடுக்க போகிறீங்க. வாட்சில் எந்த ஃபைலை வாட்ச் பண்ணணும், நான் க்ரியேட் பண்ண db.json. இப்போதைக்கு என்னோடய டேட்டா பேஸ் இது தான். கரெக்டாக? ஸோ இதை தான் நீங்கள் வாட்ச் பண்ண சொல்கிறீங்க. அந்த சர்வரை வாட்ச் பண்ணதுக்கப்புறம் இது நான் என்ன சொன்னேன், ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் லோக்கல் சர்வர் வச்சு தான் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க சர்வரை. அதுக்காக போர்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு போர்ட் நம்பருக்காக இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளோட ஒயிட் பில்டிங் டூலுக்கு 5173ன்ற போர்ட்டில் ரன் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் டெவலப்மெண்ட் சைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிற போர்ட் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா 3000 இருக்கலாம், 4000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், 8080 இருக்கலாம், 9000 இருக்கலாம். டெவலப்மெண்ட் சர்வருக்கு லோக்கல் சிஸ்டமில் நீங்கள் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த போர்ட் தான் பெஸ்ட். சரியா? இப்போதைக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 4000 மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போது 4000 கொடுத்துட்டு நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா இப்போ இந்த எரர் வந்துருக்குல்ல. ஸோ மேக்ஸிமம் ஜேசன் சர்வர் ஸ்டார்ட் பண்ணும்போது 50% பேருக்கு இந்த எரர் வரும். ஸோ என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா cannot be loaded because running script is disabled on the system. இந்த சிஸ்டமில் வந்து ரன்னிங் ஸ்கிரிப்ட் டிசேபிள்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் பாலிசி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து எக்ஸிக்யூஷன் பாலிசி நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த எரர் வராமல் வந்து தடுக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சர்ச் பாரில் போயிட்டு பவர் ஷெல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பவர் ஷெல்லில் வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து ரன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் பாலிசி எதில் செட் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக கெட் எக்ஸிக்யூஷன் பாலிசி இந்த கமெண்ட் வந்து அடிக்கணும். ஓகேவா? ஸோ கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதனால தான் அந்த எரர் வருது. இது வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செட் எக்ஸிக்யூஷன் பாலிசி ரிமோட் சைன்டுன்ற ஒரு கமெண்ட் நீங்கள் அடிக்கணும். ரிமோட் சைன்ட் ஜஸ்ட் நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ரிமோட் சைன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் கேட்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ் டு ஆல் ஒய் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஏ இல்லைன்னா ஒய் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த எரர் வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூஷன் பாலிசி வந்து நாங்கள் ரிமோட் சைன் மாற்றியாச்சு ரெஸ்ட்ரிக்டட்லேருந்து. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணுறேங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஓப்பன் இன்டர் டெர்மினல் டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது ஜேசன் சர்வருக்கு அப்புறம் வாட்ச் எந்த ஃபைலை வாட்ச் பண்ண சொல்கிறீங்க, db.json. அதுக்கப்புறம்
எந்த போர்ட்டில் ரன் பண்ண போகிறீங்க அதுக்கு ஐஃபன் போர்ட் இப்போதைக்கு நான் வந்து 5000 இல்லை 4000 ஏதாச்சும் ஒன்று 4000 நான் கொடுத்துக்கிறேன். என்டர் அடிச்சு அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது ஒரு சர்வர் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என் பாயிண்ட் ஒன்று க்ரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு REST API ஒன்று நான் க்ரியேட் பண்ணிட்டேன். மெயினாக இந்த சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன க்ரியேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டா ப்ரொவைட் பண்ணுறீங்களே, ப்ரொவைட் பண்ணுற டேட்டா மூலிமா ஒரு என் பாயிண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேட்டா நம்ம காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு URL இருந்துச்சு கரெக்டாக. ஸோ அந்த URL தான் என்ன சொல்லுவாங்க, என் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என் பாயிண்ட் தான் என்னது, REST API. ஓகேவா? இப்போ நான் கிளைண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் தான் அனுப்புவேன். ரெக்வஸ்ட் அனுப்புறத சர்வர் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த என் பாயிண்ட்டில் தான் என்ன ரெக்வஸ்ட் கேட்குறாங்களோ அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டான்னு சொல்ல ரிசோர்ஸ்னு சொல்லலாம். அந்த ரிசோர்ஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? அந்த ரிசோர்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த என் பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த URL தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதே இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசருக்கு நான் போகிறேன். ஸோ ப்ரௌசரில் போனேன் அப்படின்னா இப்போது எனக்கு இந்த பர்டிகுலர் URL எனக்கு டேட்டா வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இனிமேல் இந்த ஃபேக் ஸ்டோரி இப்போ ஆல்ரெடி சர்வர் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இது எனக்கு தேவையில்லை. இப்போ நானே என்ன பண்ணிட்டேன், ஃபேக்கான ஒரு சர்வர் ஒன்று க்ரியேட் பண்ணி டேட்டாவை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு என் பாயிண்ட்டை நான் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த என் பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இன்கேஸ் டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும். ஹோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு என் பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த என் பாயிண்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இந்த என் பாயிண்ட் ஏன் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஜேசனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு கீ கொடுத்துருக்கேன் கரெக்டாக. ஸோ இந்த கீக்குள்ளே தான் டேட்டா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே எவ்வளோ கீ வேல்யூ பேர் கொடுக்குறீங்களோ அந்த கீக்கு தான் வந்து என் பாயிண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் கமா கொடுத்துட்டு இன்னொரு கீ ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஃபேக் யூசர் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபேக் யூசர் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஐடி வந்து 1, யூசர் நேம் வந்து K7 நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல எரர் வருதா, ஏன்னா இது வந்து ஜேசன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ கொடுத்துட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த சர்வரை நான் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த டெர்மினல் கில் பண்ணிக்கிறேன். அதுக்கு Ctrl+C நான் கொடுத்துக்கிறேன். Ctrl+C கொடுத்தா சர்வர் வந்து ஸ்டாப் ஆகும். திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது என் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 என் பாயிண்ட் இருக்கும். ஒன்று ப்ராடக்ட்ன்ற என் பாயிண்ட், இன்னொன்று ஃபேக் யூசர்ன்ற ஒரு என் பாயிண்ட். சரியா? இந்த 2 டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம சிம்பிள் தான் இந்த URL மூலிமா, இந்த என் பாயிண்ட் மூலிமா நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளைண்ட் சைடுக்கு வந்து HTTP ரெக்வஸ்ட் மூலிமா வந்து டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு வந்து URL டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ண போகிற மெத்தட் என்னென்னா ஃபெச் API தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பார்த்தாச்சு. பட் அடுத்த நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து அந்த ஃபெச் API பற்றியும் பார்க்கலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம app.jsxல நம்ம ஒரு navbar ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஒரு லிங்க் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு navbar மாதிரி ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் எஃபெக்ட்காக React Bootstrap யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக சேம் அந்த பர்டிகுலர் பேக்கேஜ்லேருந்து அந்த லைப்ரரியிலேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா navbar அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு சேம் இங்கே என்ன பண்ணுமோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரௌசரில் React Bootstrap என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அதில் navbar இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டுக்கு போகும். ஸோ இதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நேற்றே காமிச்சிருப்பேன், சர்ச் பாரில் இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இதில் இருக்கிற கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ VS Code என்ன பண்ணுறேன், காம்பனன்ட்ஸில் வந்து செப்பரேட்டாக வந்து navbar அப்படின்ற ஒரு ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். navbar.jsx. ஸோ இந்த ஃபைல் நேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. காம்பனண்ட்டோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. nav scroll எக்ஸாம்பிள் இருக்க இதுக்கு பதிலாக உங்களோட ஃபைல் நேமுக்கு கொடுத்துக்கோங்க. navbar ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணுறீங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. அவ்வளோதான். இப்போது அது ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இது கீழே என்ன பண்ணுறேன், அந்த navbar அந்த காம்பனண்ட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். navbar கால் பண்ணுறேன். இப்போ என்னோடய ப்ரௌசரில் போய் பார்த்தேன் அப்படின்னா அப்ளிகேஷனில் அந்த navbar எனக்கு வந்துடும். ஓகே தானே? ஸோ ஒரு சில பேருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக இந்த காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வராது. இன்கேஸ் நீங்கள் பேக்கேஜ் வந்து React Bootstrap இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கணும்.
உங்களுடைய ரூட் காம்பனண்ட் எதுவோ, இப்போதைக்கு என்னோட பேரண்ட் காம்பனண்ட் வந்து app.jsx தான். இதில் நீங்கள் CSS ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். பூட்ஸ்ட்ராப்போட CSS ஃபைல். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் நோட் மாடியூல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பூட்ஸ்ட்ராப்புக்குள்ளே டிஸ்ட்டு CSS மெயினாக இந்த ஃபைல் வந்து நீங்கள் கொடுக்கணும். bootstrap.min.css கொடுத்தீங்கன்னா தான் ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். சரியா? ஓகே. இப்போது எனக்கு நேபார் ஒன்று கிளியராக வந்துருச்சு கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நான் இங்கே டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு அந்த நேபார் காம்பனண்ட் நான் போய்க்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப மெயின் என்னென்னா இந்த டெம்ப்ளேட், இந்த காம்பனண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கண்டெய்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இப்போதைக்கு இந்த பிராண்டுன்றது எனக்கு தேவையில்லைன்னு வச்சுப்போம். பிராண்ட் எனக்கு தேவையில்லை. ஸோ மெயினாக என்ன அப்படின்னா இந்த nav.toggle இருக்குல்ல, ஸோ டாகல் அதே மாதிரி இந்த கொலாப்ஸ், இந்த ரெண்டு காம்பனண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாகல்ன்றது எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்ளிகேஷனில் வந்து நான் மொபைல் வியூக்கு நான் மாற்றுறேன். ஸோ மொபைல் வியூக்கு மாற்றுறதுக்கு டெவலப்பர் டூலில் இன்ஸ்பெக்ட் நான் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்ட் டூலில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டாகல் டிவைஸ் டூல் பார் இருக்கா, இதை கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ எனக்கு மொபைல் வியூக்கு மாறிடு கரெக்டாக. மொபைல் வியூ வரும்போது இங்கே ஒரு டாகல் பட்டன் வந்துருக்கு கரெக்டாக. ஸோ டாகல் பட்டன் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் இருக்க அந்த லிங்க் எல்லாமே எனக்கு வருது. ஸோ இதுக்காக தான் மெயினாக அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. nav.toggle இந்த பர்டிகுலர் காம்பனண்ட். ஓகேவா? கண்ட்ரோல்ஸ், ஏரியா கண்ட்ரோல்ஸ் இருக்கிற இதில் nav scroll அப்படின்ற இந்த பர்டிகுலர் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா nav.collapse எதுக்காக அப்படின்னா அந்த டால் பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த அதில் இருக்க அந்த லிங்க்லாம் ஷோ ஆகுதில்ல, அதுக்காக இந்த பர்டிகுலர் கொலாப்ஸ்ன்றது. அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்க்ரோல்ன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ட்ராப் டவுன் தேவையில்லை. இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த லிங்க்கில் இந்த ட்ராப் டவுன் இருக்குல்ல, இது எனக்கு தேவையில்லை. இது டெம்ப்ளேட் நம்ம இன்கேஸ் ரெக்கவர்மெண்ட் பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எனக்கு இந்த லிங்க்கும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ நம்ம ரவுட்டிங்கில் பார்த்துருப்போம், நம்ம சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்காக ஒரு லிங்க்கை ஆக்ட் பண்ணுறதுக்காக லிங்க்ன்ற ஒரு API வந்து நம்ம React Router DOM அந்த பேக்கேஜ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஆனால் பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கர் டேக்காக இந்த பூட்ஸ்ட்ராப்பில் யூஸ் பண்ணுற காம்பனண்ட் என்ன அப்படின்னா nav.linkன்ற அந்த காம்பனண்ட். ஸோ இதை இப்போ எப்படின்னா React Router DOMல இருக்க அந்த லிங்காக மாற்றுறது. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன காம்பனண்ட்லாம் நான் இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹோம், ப்ராடக்ட்டு, லாகின், சைன்அப், டு டூ, இதெல்லாம் ஃபஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஹோம் இருக்குது, அதே மாதிரி லாகின் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைனப்புக்கு அப்புறம் ப்ராடக்ட்ஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டு டூ. சரி, இப்போ என்னோடய ரவுட்டரோட லிங்க் எப்படி மாற்றலாம் அப்படின்னா இந்த HRFன்றதை தூக்கிடுங்க. இப்போ வந்து நார்மலாக இது பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற காம்பனண்ட் கரெக்டாக. இதை வந்து நான் மாற்றணும் அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு அலைஸ்ன்னு ஒன்று தெரியும் கரெக்டாக. ஸோ நார்மலாக நம்ம app.jsxலேயே வந்து இந்த ரவுட்டர் வந்து நம்ம ரவுட்டரில் இருக்க அந்த காம்பனண்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ரௌசர் ரவுட்டர் என்ன பண்ணியிருப்போம், ஆஸ்ன்ற அந்த கீவேர்டு மூலிமா ரவுட்டர்னு மாற்றிருப்போம்ல. சேம் அதே மாதிரி தான் எந்த ஒரு லைப்ரரியாக இருந்தாலும் சரி அதில் ப்ரீடிஃபைண்டாக ஒரு ப்ராப்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ஸ் மூலிமா நமக்கு இன்கேஸ் வேறு ஒரு லைப்ரரியோட காம்பனண்ட்டாக இல்லை API மாற்றணும் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக ப்ராப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்க பூட்ஸ்ட்ராப்பில் ஆஸ்ன்னு ஒரு ப்ராப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆஸ் மூலிமா இந்த காம்பனண்ட் இதுவாக நீங்கள் ஆக்ட் ஆகணுன்ற மாற்றிக்கலாம். ஸோ இதில் இப்போதைக்கு ரவுட்டரில் இருக்க இந்த லிங்க்காக எனக்கு மாறணும், லிங்க்காக ஆக்ட் ஆகணும்னு நான் சொல்லணும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் அந்த லிங்க் காம்பனண்ட்டை இங்கே கால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இம்போர்ட் பண்ணணும், மெயின் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் மாற்றியாச்சு. இப்போது இந்த பட்டன் கிளிக் பண்ணுறது மூலிமா டூன்றது இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ டூவில் /. சேம் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் கொடுத்துக்கணும். காப்பி பேஸ்ட், சிம்பிள். இப்போ நான் போகிறப்ப பார்க்குறேன் எனக்கு எல்லாமே வந்துருச்சா. இப்போ எனக்கு வந்து என்னோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலுமே வந்து nav பாரும் சைட் பாரும் ஃபிக்ஸ்டாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் கரெக்டாக. எனக்கு அந்த உள்ளே இருக்க கண்டென்ட் மட்டும் தான் மாறிட்டே இருக்கும். அப்போது இந்த ரவுட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த nav பார் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பதிலாக இதை அப்படியே தூக்கிட்டு நம்ம க்ரியேட் பண்ண HTML க்ரியேட் பண்ணதை தூக்கிட்டு நான் nav பார் காம்பனண்ட்டை நான் காமனாக என்ன பண்ணுறேன், ரவுட்டுக்கு வெளியே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ரவுட்ஸுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரவுட்ஸ்ன்றது என்ன பண்ணும், ஏதாச்சும் ஒரு ரவுட்டை தான் வந்து உங்களோட UIயில் ரெண்டர் பண்ணணும், உங்களோட அப்ளிகேஷனில் ரெண்டர் பண்ணணும். ஸோ அதனால் இந்த nav பாரை நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எது ஃபஸ்ட்டு // கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும்தான் ரெண்டர் ஆகும். இந்த nav பாருன்றது அந்த காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகாது. எப்போது ஒரு லிங்காக கன்வெர்ட் ஆகுதோ, ஒரு லிங்க் கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அந்த nav பார்ன்ற காம்பனண்ட் வரும். இல்லை URL சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த URLக்கு ஏற்ற மாதிரி காம்பனண்ட் ரெண்டர் ஆகும். அப்போது இது ஃபிக்ஸ்டாக இருக்கணும் போது நீங்கள் ரவுட்ஸுக்கு வெளியே நீங்கள் என்ன பண்ணணும், இது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரான ஒரு nav பார் இருக்கா. ஸோ கன்சோல் ஏதோ எரர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். கன்சோல் எந்த ஒரு எரருமே இல்லை. இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஹோம்ன்ற அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகிருக்கு. ஸோ லாகின் கிளிக் பண்ணேன்னா எரர் காம்பனண்ட் ஸ்டாக், ஸோ லாகின்ன்றது இல்லைன்னு வந்திருக்கு. ஓகேவா?
ஸோ சைனப் கிளிக் பண்ணுறேன், சைனப் வருது, லாகின் மட்டும் வரல. ஸோ ஏன்னா மேபி பார்த்து வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன பண்ணலாம், app.jsxல ஓகே. ஸோ ஏன்னா இந்த இடத்துல பேராமீட்டர் வந்து ஒன்று கேட்டிருக்கோம், இங்கே ரிசீவ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ரவுட்டரில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ரவுட்டரில் வந்து ரவுட் பேராமீட்டர்னு ஒன்று பார்த்துருப்போம். இதில் ஒரு பேராமீட்டர் வேல்யூ கொடுக்கணும். நேபாரில் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாகின் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுத்துக்கணும். யூசரில் இப்போதைக்கு சும்மா கேஸ் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, பாஸ் பண்ணும்போது இந்த பேராமீட்டருக்கு ஒரு வேல்யூ நீங்கள் சேர்த்து பாஸ் பண்ணணும். ரியாக்ட் ரவுட்டர் பார்த்தவங்களுக்கு இது புரியும். சரியா, இப்போது ஓகே லாகின் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு லாகின் காம்பனண்ட், அந்த காம்பனண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இங்கே யூஆர்எல் இருக்க அந்த வேல்யூ எனக்கு யூஏல எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி சைன் அப்னா சைன் அப், ப்ராடக்ட்னா ப்ராடக்ட், அதில் யூஸ் பண்ண லாஜிக், அதே மாதிரி டூடுனா டூடில் யூஸ் பண்ண லாஜிக் எல்லாம் ப்ராப்பராக எனக்கு வந்திருக்கு. அதே மாதிரி யூஸ் எஃபெக்ட் லாஸ்ட் எபிசோட் யூஸ் பண்ணியிருப்போம், அதில் யூஸ் பண்ண லாஜிக்ஸ் எல்லாமே எனக்கு கீழே கன்சோலில் டிஸ்பிளே ஆகுது. ஓகே தானே. ஸோ கிளியராக இப்போது எனக்கு ஒரு நேபார் ஒன்றுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த நேபார்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம இப்போ ஒரு என் பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, க்ரியேட் பண்ண அந்த என் பாயிண்ட் அதில் ஃபுல்லாக எனக்கு இந்த ப்ராடக்ட் டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை எல்லாமே என்ன பண்ணலாம், யூஐயில் எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் எபிசோடில். ஸோ ரெடியாக இருங்க, நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணிவிட்டு யூஐயில் எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.